வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவர்களில் உள்ளவர்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பின் தேவன், நம்மோட தேவன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு பிரியமான, எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தெய்வ ஊழியர்களே, எல்லாரும் இருக்கிறீங்க. நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கிறதுனால ஒரு சேதமும் உங்களுக்கு ஏற்படாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இதனோட வார்த்தை குறிப்பாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கான தலைப்பு ஆவிக்குரிய கனிகளை குறித்து நம்ம பார்க்கிறதா இருக்கிறோம். ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் எப்படி செயல்படும், அதை நம்ம எப்படி ஆண்டவருக்காக ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பது, ஆவிக்குரிய கனியை கொடுத்து வாழ்கிற ஜீவியம் எப்படிப்பட்டது, அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு 10-11 வசனங்களை பார்த்து இந்த பகுதி ஒன்றை நாம் நிறைவேற்றி மீதி இருக்கிற வசனங்களை பகுதி 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்கிறதா இருக்கிறோம், பார்க்கறதா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், தலைப்புக்குள்ளே போகலாம். ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களுக்கு மிகவும் பிரியமான பரலோகத்தின் தேவனே, அப்பா, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது சுவாமி. அப்பா, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறீங்கப்பா. நாங்கள் உண்மை நேசிப்பது, நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு என்பது அற்பமானது, சிறியது அப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு, கிருபை, தயவு அது மிகப்பெரியதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த செய்தியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களோடு இருங்கப்பா. கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பெயரால் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, வாங்க நம்ம நேரத்தை வீணாக்காம இதனுடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ஆவிக்குரிய கனிகள். சரிங்களா? இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். புதிய ஏற்பாடை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் 2 பகுதியில் புதிய ஏற்பாடு, மற்ற 2 பகுதியில் பழைய ஏற்பாடு தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாங்க படிக்கலாம். நம்முடைய தலைப்புக்கு ஆதார வசனமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாருங்க, 16வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்போ இங்க பாருங்க தெய்வஜனமே, மரம் அப்படின்னு சொன்னா அந்த மரம் என்ன பண்ணும், கனி கொடுக்கும். அப்போ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் வரும், பப்பாளி மரத்தில் பப்பாளி வரும், கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் வரும். இந்த பழங்களை எல்லாம் நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அப்போ கெட்ட கனி சாப்பிடக்கூடாத பழங்கள்லாம் இருக்கு இல்லையா உலகத்தில், அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு
ஒத்துக்காது. உயிருக்கும் ஆபத்தாய் முடியக்கூடிய காரியங்களும் வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ மனுஷனும் இந்த வசனங்கள் எதை ஒப்பிடுது, நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, மனுஷனும் ஒரு மரம். இந்த கனிகள் எல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய குணநலன்களை நமக்கு காட்டுது. அப்போ நல்ல மரமாகிய நமக்குள் இருக்கிற குணநலன்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இதை எல்லாமே தேவன் நமக்கு கனிகளாய் கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணநலன்கள். இந்த குணநலன்கள் எல்லாமே நல்லதாக இருந்தது அப்படின்னா, நம் மனுஷனாகிய மரமாகிய மனுஷன் நல்ல கனிகளை கொடுக்கிறான் என்று அர்த்தம். கொலைபாதகங்கள், களியாட்டங்கள், இச்சைகள், ரோகங்கள், பாவ காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் செய்தானா அவன் கெட்ட கனி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ தேவனால் ரட்சிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நல்ல கனிகளை கொடுக்கணும்னா என்ன ஆகுமா பாருங்க. ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கெட்ட கனிகளை கொடுக்குற மரங்களை எல்லாம் வெட்டி அக்னியில் போட்டுருவாங்க. அப்போது அக்னி என்பது எதை குறிக்குதுன்னா நரகத்தை குறிக்குது. அல்லேலூயா. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், கனி கொடுக்காத மனுஷன், அன்பில்லாத மனுஷன், தேவனுடைய கிருபையை சரியாக பயன்படுத்திக்காத மனுஷன், ஜெபிக்காத மனுஷன், வேத வசனங்களை வாசிக்காத விசுவாசிகள், துர்க்குணத்தில் துன்மார்க்கமாக நடக்கிறவர்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணிடுவார், அழிச்சிடுவார் கடைசியில். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்த வசனம் மத்தேயு 12:33. மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இல்லையா? மரம் அந்த கனியினால தான் அது நல்ல மரமா கெட்ட மரமா நமக்கு தெரியும். இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? அப்போது ஒரு மனுஷன் கூட அவன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா அப்படிங்கிறது எதை வைத்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய குணநலன்கள், அன்பு, உதவி செய்கிற குணம், யாருக்கும் தீங்கு செய்யாத குணம், மற்றவர்களுக்கு இறங்குகிற குணம், தயவு செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் அன்பானவர்கள், எல்லாமே நல்ல கனி கொடுக்கிறவர்கள். இப்போ கெட்டவர்கள் தான் கெட்ட கனியை கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களாய் தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாய் இருக்கிற ஒவ்வொருவருமே கனிகளை கொடுக்கணும். இதில் கனியை கொண்டே ஒருத்தனை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் போதகர்களும் எழுப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்களுடைய கனிகளை பாருங்கன்றார். அவர்களுடைய கனி, அவர்களுடைய கேரக்டர், சுயநலத்துக்கு ஊழியம் செய்கிறாங்களா, பணத்துக்காக ஊழியம் செய்கிறாங்களா, பதவிக்காக ஊழியம் செய்கிறாங்களா, பேருக்காக ஊழியம் செய்கிறாங்களா, புகழுக்காக ஊழியம் செய்கிறாங்களா? இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகணும். அவங்க மூலியமா அற்புதங்கள் நடந்தாலும் அதிசயங்கள் நடந்தாலும் நமக்கு அது தேவையே கிடையாது. வரங்களை விட கனிகள் மிகவும் முக்கியமானது. பாருங்க, தேவசனமே, வரங்கள் எவ்வளோ இருந்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போகாது. கனிகள் தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் மத்தேயு 13:8 வாசிப்போம். மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த விதையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?
விதை என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்ன பண்ணுறோம்? விதைக்கிறோம். கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் விதைக்கிறோம். அந்த விதைக்கப்பட்ட விதை கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாக பயனை கொடுக்கும். ஆனால் கேட்கிறவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அதை வாழ்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் என்பதில் தான் கனி மற்றும் அந்த அந்த பலன் அடங்கி இருக்கிறது. தேவஜனமே பாருங்க, சில விதைகள் நல்ல இடத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த வார்த்தைகள், இதனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறவர்கள் எந்த அளவுக்கு அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில விசுவாசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுமா? கனிகளை கொடுக்கும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்த வசனம் மத்தேயு 13:23 வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது உவமையா தேவன் சொல்றார். தேவனுடைய வார்த்தை தான் விதை. இந்த விதைகளை நம்ம என்ன பண்றோம்? தூவுறோம். இந்த விதைகளை என்ன பண்றோம்? இருதயத்தில் விதைக்கிறோம். அல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கு, அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்று வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைச்சா நல்ல பலன் கொடுக்கும் இல்லையா? அல்லேலூயா. அடுத்த வசனம் மத்தேயு 13:26. மத்தேயு 13:26 வாசிப்போம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கனிகளும் காணப்பட்டது. இப்போ பாருங்க, அந்த விதை விதைச்சிடறோம் இல்லையா? அந்த விதை என்ன பண்ணுது? பலன் கொடுக்குற விதை அது வளர்ந்து மரமாய் மாறி மரத்தில் கனிகளையும் கொடுக்குதான். அப்போது அதுதான் பலன். அதை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டு பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பலன், அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வருஷம் சீக்கிரம் முடிச்சிடலாம், ஏன்னா வேறு அலுவல்கள் இருக்கிறதுனால. வசனங்கள் தான் நமக்கு முக்கியம். அதனால் வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கிரமாக தியானிக்கலாம். அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மார்க் 4:7 வாசிக்கலாம். மார்க் 4:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நொறுக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். பாருங்க, அப்போ விதைகள் எந்த இடத்துல விழுது அப்படிங்கிறது தான் முக்கியம். முள்ளு இருக்கிற இடத்துல விழுந்த விதை என்ன பண்ண முடியல, அதால் பலன் கொடுக்க முடியல. இன்னைக்கு கூட அநேக விசுவாசிகள் கேட்கிற ஆண்டுடைய வசனங்களை அவங்க இருதயம் எப்படி இருக்குது? முள்ளும் புதருமா இருக்குது. அப்போ போடுற அந்த விதை, தேவனுடைய வார்த்தை போய் அடியில் தங்கிடுது. அதை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதை கேட்டு ஏதோ ஒரு கடமைக்காக ஜப கொடுக்கைக்கு வர்றது, ஆலயத்துக்கு வர்றது, கேட்கறது, அதோடு தான் இருக்கிறாங்களே தவிர அதை உண்மையாக உத்தமமாக ஏற்றுக்கொண்டு கேட்பதற்கான அவர் மனசு அவர்களுக்கு இல்லை. அதனால் அது பலன் கொடுக்காம வீணாக போகுது. அது பலனை கொடுக்கறது இல்லை. அதை அவங்களே நொறுக்கி போட்டுடுறாங்க பாருங்க. இப்போது தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை என்பது அது ஒரு விதை. அது ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம். அது தேவனுடைய வார்த்தை என்பது. தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ள, சரியாக கேட்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணங்கள், அன்பு இருக்காது பாருங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்து மார்க் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போது இந்த மாதிரி முள்ளில் விழுந்த விதை பலன் கொடுக்காது. ஏன்னா அவங்க வசனத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளலை, வாழ்க்கையில் பிரயாசப்படுத்தலை, அபியாசப்படுத்தலை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 மடங்கு பலன் கொடுக்குமா, 30 மடங்கு, 60 மடங்கு பலன் கொடுக்குமா.
அல்லேலூயா. அப்போ நல்ல விதத்தில் நல்ல இருதயத்தில் விழுந்த தேவனுடைய வார்த்தை அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொண்டு வராமல் இருக்காது. தேவனுடைய வார்த்தை வீணை திரும்பாது, பலன் கொடுக்காமல் திரும்பவே திரும்பாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். லூக்கா 6:43. லூக்கா 6:43. நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கூடாது. அந்தந்த மரம் அதனது கனியினால், நல்ல மரம் அதன் கனிகளினால் அறியப்படும். முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சில் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அல்லேலூயா. பாருங்க, இங்க அத்திமரம் அதனதன் கனியினால், அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சில் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. ஒரு முச்செடிக்குள்ள அத்திப்பழம் வளருமா? திராட்சை ஒரு நெருஞ்சில் செடிக்குள்ள, ஒரு முள் செடிக்குள்ள வளருமா? எந்த பழமும் எந்த கனியுமே முட்செடிகளுக்குள்ள வளராது. ஏன்னா அதற்கான ஏற்ற இடம் அது இல்லை. அத்தி மரம் ஓங்கி வளர்வதற்கு பறந்து விரிந்த இடம் தேவை. திராட்சை கொடியில் திராட்சை வளர்ந்து கனிகளை கொடுப்பதற்கு அதற்கு பக்குவமாக அதை பக்குவப்படுத்தி அதை பண்படுத்துகிறதுக்கு மனுஷன் தேவை. அப்போ முட்செடிகளுக்குள்ளலாம் அது என்ன பண்ணாது? வளராது. அது போலதான் தேவனுடைய வார்த்தையும் அது விழுந்த இடத்துல நல்ல நிலமாக இருந்தால் நல்லா வளரும், நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். 30, 60, 100 மடங்கு பலன்களை கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் லூக்கா 6:44. வாசிச்சிட்டோம் இல்லையா? சரி, அடுத்து லூக்கா 8:14 வாசிப்போம். 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த விதையாகிய தேவனுடைய வார்த்தை நல்ல நிலமாகிய தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்களோட இருதயத்துக்குள்ளே விழுந்தது அப்படின்னா அது அவர்களுடைய விசுவாசத்திற்கு தகுந்தாற் போல 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த முட்செடியாகிய இந்த நெருஞ்சல் முள் இந்த இப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிற மனிதர்களுக்குள்ள அந்த தேவனுடைய வார்த்தை போச்சு அப்படின்னா அது பலன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? உலக கவலைகளினாலும் சிற்றின்பங்களினாலும் ஆசைகளினாலும் தேவனுடைய வார்த்தையை சரியாக கேட்காம, தேவனுடைய வார்த்தையை உணராமல் அதை மறுதளித்து உலகத்திற்கு பின்பாக போயிடுறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை விதைக்கிற வார்த்தை வீணாக போகுது என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போது தேவச்சனமே ஒவ்வொரு மனுஷனும் யார் தான்? மரம் தான். இந்த மரம் தேவனுக்கு பிரியமாய் கனியை கொடுக்கணும். பாருங்க, இப்போ கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் தேவன் வெட்டி அக்னியில் போட்டுருவார். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் நம்ம வாடும்போது, தேவனை ஏற்றுக்கொண்டு பிரியமாய் வாடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து இதனுடைய வார்த்தை நம்ம கேட்கலாம். கனி என்கிற இந்த தலைப்பில் இந்த முதலாவது பகுதி இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை நம்ம என்ன பண்ணலாம்? மீதி இருக்கிற வசனங்களை பகுதி 2ல் நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம், தியானிக்கலாம்.
தொடர்ந்து தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. தேவச்சனமே பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த தேவ செய்தியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வராரு. பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you and stay blessed. Hallelujah. Amen.